பேர் தர்ணிகா, நான் 7வது படிக்கிறேன். இவன் தான் என் தம்பி பேர் துரைராஜ், 1வது படிக்கிறான். மாமா கரண்டில் அடிபட்டு கால் நடக்க முடியாது, காது கேட்க முடியாது. எங்கள் அப்பா கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. கொரோனாவில் மாத்திரை திங்க முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்க்க முடியாமல் வீட்டிலே மாத்திரை திங்காமல் இருந்ததுனால இறந்து போயிட்டாங்க கொரோனாவில். பூக்கடையில் ஐநார் ஹோட்டல்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போய் நிற்பேன். இட்லி கொடுப்பாங்க, ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். நானும் தம்பி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவோம். பாதி இட்லி இருக்கும், பாக்கி இட்லி. அதை வந்து அம்மா மத்தியானம் சாப்பிடுவோம். இட்லி முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் குருணை போட்டு கஞ்சி காய்ச்சி ஊறா தொட்டிட்டு சாப்பிடுவாங்க. அடிக்கடி தம்பி நண்டு கேட்பான், நான் கறி கேட்டிருக்கேன். எல்லாத்து அம்மா ஸ்கூலில் கொடுக்குற முட்டை மட்டும் தான் சாப்பிடுவோம் அசைவத்தில், வேறு எதுவும் சாப்பிட்டதில்லை. நான் வீட்டு சாப்பாடை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் சமைச்சதில்லை வீட்டில். என்னென்ன கொடுத்தாங்க? முதல்ல நல்லா படிக்கணும். படிப்புக்கு என்ன தேவையோ, எந்த பண உதவி தேவைப்பட்டாலும் நம்ம கேளுங்க. அவரு நம்பர்லாம் கொடுத்து போறோம். அந்த அண்ணன் இவரு இவ்வளோ எல்லாருமே யாரா இருந்தாலும் எல்லாம் பேரா வந்து தான். எந்த பாத்திருக்கீங்களா? படிப்பு சம்பந்தமா எந்த படிக்க உதவிக்கு கண்டிப்பா தலைமை செய்ய சொல்லியிருக்காரு. நாங்க வந்து அவசியம் செய்வோம். சரியா? படிப்பு தான் முக்கியம். படிங்க. அண்ணன் இருக்கம்மா, என்ன வேணுமோ என்கிட்ட கேளுன்னு கரம் கொடுத்த தாவேகா நிர்வாகிகள். நடக்க முடியாத தாத்தா, மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய தன் தாய், கொரோனாவில் இறந்த தன் தந்தை, வீட்டு சாப்பாடே நாங்க மறந்துட்டோன்னு வேதனையோட பதிவிட்ட அந்த சிறுமிக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்க நாங்க இருக்கோம். எப்பனாலும் எதுனாலும் எங்க கிட்ட கேளு, ஆனா ஒண்ணு மட்டும்தான், நீங்க நல்லா படிச்சா மட்டும் போதும்னு தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்னு இணைந்து செய்த நெகிழ்ச்சி சம்பவம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இணையத்துல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதுல ஒரு சிறுமி தன்னுடைய தம்பியோட உட்கார்ந்து தன் குடும்பத்துல இருக்கக்கூடிய வறுமைகளை பேசியிருப்பாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம ஹோட்டல்ல எங்களுக்கு இலவசமா ஒரு இட்லி தருவாங்க, பாதி இட்லி எங்க அம்மா சாப்பிட்டுட்டு கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்க, வீட்டு சாப்பாடே நான் மறந்துட்டேன்னு படிக்க வழி இல்லாம கஷ்டப்படுற விஷயத்த பதிவு பண்ணிருப்பாங்க. இந்த வேதனையை புரிஞ்சுக்கிட்ட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும், தஞ்சை தெற்கு மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்னா இணைஞ்சு அந்த சிறுமிக்கும் அந்த வீட்டுக்கும் என்னென்ன தேவையோ அரிசி, பருப்பு, மளிகை சாமான் மட்டும் இல்லாம பசங்க படிக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. படிப்புக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நாங்க பண்றோம், கவலைப்படாம எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட கேட்கணும் பாப்பா. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து இந்த சிறுமியை அரவணைக்கக்கூடிய காணொலி இணையத்துல வேகமா பரவி வருது. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.